அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் அனைவருடைய உள்ளங்களையும் தொட்ட ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னாக்கா, லிபியா நாட்டை சார்ந்த அமர் அல் மன்சூரி அல் கத்தாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இது சமூக வலைதளங்களில் கடந்த 2-3 நாட்களாக வலம் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய முழுமையான விவரங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அமர் மன்சூரி அல் கத்தாஃபி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் லிபியா நாட்டை சார்ந்தவர். லிபியாவில் இருக்கக்கூடிய சபஹா நகரில் இருந்து ஒரு விமானம் புறப்படுகிறது. இந்த விமானத்திலே ஹஜ் யாத்திரியாக இவரும் புறப்பட தயாராக இருந்தார். லிபியாவை பொறுத்தவரையில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி லிபியா அரசாங்கத்தால் ஒரு கோட்டா இருக்குது, ஹஜ் கோட்டா இருக்குது. எப்படி இந்திய அரசில் ஹஜ் கோட்டா இருக்குதோ அது மாதிரி லிபியா அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டாவில் இவரும் என்ன செய்கிறார், தேர்வு செய்யப்படுறார். அதிலிருந்தே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, மாஷா அல்லாஹ், நிச்சயமான முறையில் இந்த முறையில் நாம் ஹஜ்ஜியுடைய யாத்திரையை நாம் நிறைவேற்றி விடுவோம் என்கின்ற அந்த ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு தான் அந்த ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவம் 2 நாளுக்கு முன்னாடி. என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அமர் அல் மன்சூரி ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஹஜ் யாத்திரிகள் எல்லாம் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அதோடு இவரும் புறப்படுகிறார். சந்தோஷமாகத்தான் வருகிறார். ஆனால் ஏர்போர்ட்டிலே சோதனை அதிகாரிகள் இவரை தடுத்து நிறுத்தி சில சோதனைகளை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சோதனை முடிவதற்கு சற்று தாமதமாகிறது. ஆனால் இவருடைய அந்த விமானம் சென்று விடக்கூடிய ஒரு நிலைப்பாடு. விமானி மறுத்து விடுகிறார். இவர் சோதனைக்குள்ளாகி உள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி விமானம் என்ன செய்து புறப்பட்டுருது. இதுக்கு மேலே அவரை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விமானிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அவரை ஏற்ற முடியாது என்று மறுப்பு தெரிவித்து விடுகிறார்கள். உடனே அவருடைய அந்த கனவு, ஹஜ்ஜி செய்ய வேண்டிய கனவு அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே நிறுத்தப்படுகிறது. ஆனாலும் இவருடைய அந்த உள்ளம், இவருடைய ஈமானுடைய உறுதி ஒரு காலமும் என்ன செய்யலை, கொஞ்சம் அசையலை, உறுதியாக நிற்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் என்னை கூட்டிகிட்டு போவான் ஹஜ்ஜுக்கு. ஏனென்று சொன்னால் மற்ற விமானங்கள் எல்லாம் நிறைந்து போய்விட்டது. ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டிய விமானங்கள் எல்லாம் நிறைந்து போய்விட்டது. இந்த விமானமும் புறப்பட்டு விட்டது. வேறு எப்படி வழி, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைப்பா உனக்கு, அமர், உனக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அதனால் இன்ஷா அல்லாஹ் பொறுத்திரு என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர் அந்த விமான நிலையத்தை விட்டு செல்வதற்கு தயாராக இல்லை. அங்கேயே அமர்ந்திருக்கிறார், அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். இல்லை, பீதினில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமான முறையில் என்னை எப்படியும் அழைத்து செல்வான் என்கின்ற அந்த உறுதிப்பாடோடு அவர் அங்கே நிற்கிறார். சற்று நேரம் அந்த விமானம் புறப்படுகிறது. வானத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த விமானத்திலே கோளாறு ஏற்படுகிறது. விமானி மீண்டும் சபஹா நகரில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்திலே தரையிறக்குகிறார். தரையிறக்கும் பொழுது இந்த விமானத்தை பார்த்த உடனே இந்த அமர் அல் மன்சூரி ஓடுகிறார். ஓடி போய் என்னையும் ஏற்றிக் கொள்ளுங்கள், இப்பொழுதுதான் விமானம் வந்து விட்டது என்று கூறுகிறார் அதிகாரிகள். மீண்டும் அந்த விமானி சொல்கிறார், இல்லை, இது ஒரு சிறிய கோளாறு தான், இதை நாங்கள் சரி செய்து விடுவோம், ஆனால் எங்களுடைய புரோட்டோக்காலை நாங்கள் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது, திருப்பி அவரை எங்களால் ஏற்ற முடியாது என்பதாக கூறுகிறார். உடனே அவருடைய அந்த கனவு மறுபடியும் அங்கே நிறுத்தப்படுகிறது. இருந்த போதிலும் அவருடைய ஈமானுடைய உறுதிப்பாடு ஒரு காலம் அந்த இடத்த விட்டு அசையல், அங்கே தான் நிற்கிறார். கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் விமானம் என்ன செய்கிறது, புறப்படுகிறது. சபஹா நகரிலிருந்து புறப்பட்ட விமானம் சற்று நேரத்திலே வானத்திலே மீண்டும் கோளாறாகிறது. விமானிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது மீண்டும் கோளாறாகிறது என்கின்ற அடிப்படையில் விமானி ஒரு முடிவெடுக்கிறார். நான் மறுபடியும் இந்த விமானத்தை இயக்குவதாக இருந்தால் அது அமர் இருந்தால் மட்டும்தான் நான் இயக்குவேன் என்று மீண்டும் என்ன செய்கிறார்னா சபா நகரிலே இறக்குகிறார். அந்த கோளாறு அங்கே சரி செய்யப்படுகிறது. அமர் அவர்களை கேப்டனாக இருக்கக்கூடிய அந்த விமானியே என்ன செய்கிறாரு, அழைத்து சென்று அமர வைத்து அந்த விமானம் புறப்படுகிறது. எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் விமானம் என்ன செய்கிறது, புறப்பட்டு விடுகிறது. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 2 முறை, ஒரு முறை அல்ல 2 முறை விமானம் பழுதாகிறது. அமர் இல்லாமல் அங்கே இவர் எந்த ஒரு ஹஜ் யாத்திரிகளும் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறானா, அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. இவருடைய அந்த பிஇதினில்லா என்று சொல்லக்கூடிய இந்த உறுதியான ஈமானுடைய நிலைப்பாட்டின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் எப்படியும் ஹஜ்ஜி செய்து ஆகிவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்திருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதை பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தோணுகிறது என்று சொன்னால், எந்த நிலையிலும் சரி உறுதிப்பாட்டோடு நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். அவர் பொறுமை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, உறுதியோடு இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த ஈமானை சோதித்தான். அந்த ஈமானிலே அவர் வெற்றி பெற்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய யாத்திரையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் சென்றார். உலகம் முழுவதும் இன்றைக்கி அவருடைய பேச்சு தான். அமர் மன்சூரி அல் கத்தாஃபி என்று சொல்லக்கூடிய லிபியா நாட்டை சார்ந்த இந்த மனிதர். அவருடைய புகைப்படங்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பிலே பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.